ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விஐடி சேலம். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்போ A54 அப்படின்ற ஒரு மாடல் மொபைலு. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் ஆக மாட்டேது அப்படின்ற மாரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் பிரைட்னஸ்ல தான் இருக்கு. ஆனா இவ்வளோ தான் பிரைட்னஸே வருது. அதே மாரி நான் பிரைட்னஸ குறைச்சனாலோ, இன்க்ரீஸ் பண்ணனாலோ எந்த சேஞ்சஸுமே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல இன்னொன்னு என்னன்னா, அதே கடைக்காரங்க இன்னொரு நியூ காம்போவும் போட்டு பார்த்துட்டாங்க. புது காம்போ போட்டாலுமே இவ்வளோ பிரைட்னஸ் தான் சார் வருது. நானும் ஒரு 4, 5 காம்போ போட்டு பார்த்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? அது இல்லாம அவங்களுமே போர்ட்ல சில விஷயங்கள் அட்டெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது என்னங்கிறத நான் சொல்றேன். பட் இதுல இருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகல. சரிங்களா? ஆனா இந்த கம்ப்ளைண்ட் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும்போது, அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, கஸ்டமர் வந்து காம்போ புரோக்கன் அப்படின்ற மாரி கொண்டு வந்தாங்க. நான் நியூ காம்போ மாத்தி குடுத்தேன். நியூ காம்போ மாத்தி டெலிவரி பண்ணியாச்சு. ஆனா கஸ்டமர்ட்ட குடுத்து ஒரு 1 வீக் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இன்கிரீஸ், டிக்ரீஸ் பண்ணாலும் கம்மியா தான் வருது அப்படின்ற மாரி சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மார்க்கெட்ல இன்னொரு காம்போ வச்சு பார்த்தேன். ஆனா இந்த காம்போ வச்சாலுமே பிரைட்னஸ் லெவல் அதே மாரி தான் இருக்கு. இன்கிரீஸ் ஆகல. அப்படின்ற மாரி தான் அவரு சொல்லிக் குடுத்துருக்கிறாரு. நெறையா மார்க்கெட்ல என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரிஜினல் காம்போ புரோக்கன் ஆனதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்ல வாங்கி போடுற காம்போ போடும்போது என்ன ஆகுதுன்னா, நெறைய மாடல்கள்ல லைட்டிங் இஷ்யூ வருது. ஏன்னா, அந்த லைட்டிங் செக்ஷன் வந்து ப்ராப்ளம் ஆயிருது. ஏன்னா, காம்போ வந்து நம்ம ஒரிஜினல விட்டுட்டு மார்க்கெட் காம்போ போடுறோம் இல்லைங்களா? ஸோ, அதில இருக்கிற லைட்டு, அதுக்கான ஆம்பியர் ரேட்டிங் வேரி ஆகுறதுனால நெறைய லைட்டிங் கம்ப்ளைண்ட் வருது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட். சுத்தமா வராம போல. லைட்டிங்லாம் வருது. ஆனா, பிரைட்னஸ் மட்டும் என்ன ஆகலைங்க, அட்ஜஸ்ட் ஆகல. சரிங்களா? ஸோ, அது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, என்ன ப்ராப்ளம்ங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோ. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி இந்த இடத்துல ஷீல்ட கட் பண்ணி கம்ப்ளைண்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்சிடி பயாஸ் டிரைவர் இது. ஆனா கம்ப்ளைண்ட் என்னவோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் ஆகலங்கிறது தான் கம்ப்ளைண்ட். ஆனா இதுக்கு எதுக்கு இந்த ஷீல்டெல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்றது தெரியல. சரிங்களா? ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐசிலாம் கூட மாத்தி பார்த்துருப்பாங்களாட்டுருக்குது. சரிங்களா? அப்ப அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த ஃபண்டமெண்டல் தெரியணும். நோ கிராபிக்ஸ் அப்படின்ற மாரி இருந்தா மட்டும் தான் நீங்க இந்த செக்ஷன் வரணும். நோ கிராபிக்ஸ்னா டிஸ்ப்ளேல எந்த இமேஜும் தெரியல, பேக் லைட்டும் எரியல அப்படின்னா, டிஸ்ப்ளேக்கான வொர்க்கிங் வோல்டேஜ் 1.8 வோல்ட் வருதான்றத பார்க்கணும். அடுத்து டிஸ்ப்ளேக்கான பயாஸ் வோல்டேஜ். அதாவது இது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூஸ்டிங் சர்க்யூட் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு +5, -5 அப்படின்ற மாரி 2 வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணி குடுக்க போகுது. அதுவும் டிஸ்ப்ளேக்கு போகும். அப்ப அந்த லைன்ல ஏதோ இஷ்யூஸ்னாலும் உங்களுக்கு கிராபிக்ஸ் வராது. அதுக்கப்புறம் டிஸ்ப்ளேக்கான எம்ஐபிஎஸ் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா, சிபியூலேருந்து வருது. டேட்டா கிளாக்கு. அந்த லைனுக்கான டயோடு வேல்யூலாம் நீங்க என்ன பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். ஆனா இதில ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் தான். பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் ஆகலங்கிறது தான் பிரச்சனையே. அப்படிங்கும்போது அது இந்த செக்ஷன்லாம் அவங்க அட்டெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. பட் ஆனா ஏதோ கழட்டி பார்த்துருக்காங்க. சரிங்களா? சரி ஆக்சுவலா இதில வந்து பேக்லைட் டிரைவர் எங்க இருக்கு அப்படின்னா, அப்படியே இதுக்கு பேக் சைட்ல அதாவது சிபியூ சைட்ல இருக்கு. ரைட்டா? இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஷீல்ட கட் பண்ணியிருக்கிறாங்க. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, காயெல்லாம் கூட உடைஞ்ச மாரி தான் இருக்கு. லைட்டா கிராக் இருக்கு அதுல. சரிங்களா? ஆ அப்ப இந்த ஷீல்ட என்ன பண்ணிக்கிறாங்க, கட் பண்ணிக்கிறாங்க. ஆனா, அதுக்கு மேல என்ன பண்றதுன்றது அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா வந்தது வந்து காம்போ சேஞ்சிங்கு. அப்ப காம்போ மாத்தி 1 வீக்ல பிரைட்னஸ் ட்ராப்பு. அப்ப புது காம்போ போட்டாலும் பிரைட்னஸ் அதே மாரி ஜெனரேட் ஆகுதுங்கும்போது, அப்ப அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியலன்றதுனால தான் நம்மகிட்ட குடுத்துட்டாங்க. சரிங்களா? இங்க பிராக்டிகலா நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா, இப்ப வந்து நமக்கு பிரைட்னஸ், பேக்லைட் அதாவது இந்த டிரைவர் வேலை செய்யுது. ஆக்சுவலா இந்த டிரைவர் வேலை செய்யறதுனால தான் நமக்கு அந்த வெளிச்சம் வருது, லைட்டிங் வருது. ஆனா வர லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லோவா இருக்கு. ஓகேவா? பிரைட்னஸ் இன்கிரீஸ் பண்ணாலும், டிக்ரீஸ் பண்ணாலும், அதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல அப்டின்னா, அப்ப நாம இந்த இடத்துல என்ன இஷ்யூவா இருக்கலாம் அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இந்த இண்டக்டர், இந்த காயில் இஷ்யூவா இருக்கலாம். அல்லது என்னது இந்த ஐசி. இந்த ஐசி இஷ்யூவா இருக்கலாம். ஏன்னா இந்த ஐசில தான் ஸ்விட்சிங் நடக்குது. ஓகேவா? அந்த காயில இந்த ஐசிக்குள்ள இருக்கிற மாஸ்ஃபெட் மூலியமா நம்ம என்ன பண்றோம், ஸ்விட்சிங் பண்ணி அந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணி தான் அவுட்புட் எடுக்கிறோம். ரைட்டா? அது இல்லாம இது குடுத்தவர் என்ன சொன்னாரு அப்டின்னா, எனக்கு பேக்லைட் வோல்டேஜும் 23 வோல்ட் கிட்ட பூஸ்ட் ஆச்சு சார். அதனால தான் எனக்கு இதுக்கு மேல பெருசா டவுட் வரல. அதனால தான் நான் வந்து இந்த சைடு ஷீல்ட நான் ஓப்பன் பண்ணேன். அப்டின்ற மாரி சொல்றாரு. சரிங்களா? அதாவது 23 வோல்ட் கிட்ட எனக்கு பூஸ்ட் ஆச்சு. அதனால தான் எனக்கு லைட்டிங் செக்ஷன் மேல டவுட் வரல. நான் கிராபிக்ஸ்ல இல்ல ஏதோ பிரச்சனை இருக்குமான்ற மாரி நான் இங்க பார்த்தேன்றாரு. அப்ப என்ன சொல்ல வரோம்னா, அப்ப 23 வோல்ட் வரையும் பூஸ்ட் ஆகுதுன்னா, ஓகே. அப்ப லைட்டிங் செக்ஷன் ஃபங்ஷன் ஆகுதுன்னு தான் அர்த்தம். பட் ஆனா, அப்ப ஏன் வந்து பிரைட்னஸ் வந்து இன்கிரீஸ், டிக்ரீஸ் ஆகல? ஒருவேளை வோல்டேஜ் கம்மியா பூஸ்ட் ஆகுதாங்கிற மாரி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ, இப்ப இந்த கண்டிஷன்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, ஒண்ணா இந்த காயில சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இல்ல இந்த ஐசி மாத்தி பார்க்கணும். ரைட்டா? பட் ஆனா, இந்த காயில சேஞ்ச் பண்ணி எதுக்கு பார்க்கணும்? அதான் லைட்டிங்கே வருதே அப்டின்ற மாரி சொன்னீங்கன்னா, காயில் ஓகே தான். பட் இந்த காயிலுக்கு இண்டக்டன்ஸ் அப்டின்ற ஒரு பண்பு இருக்கு. அத வந்து பார்த்தீங்கன்னா, ஹென்ரில சொல்லுவோம். யூசுவலா இந்த பேக்லைட் டிரைவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, போடுற அந்த பூஸ்டிங் காயில் வந்து பார்த்தீங்கன்னா, 10 மைக்ரோ என்ட்ரி போட்டிருப்பாங்க. ஒரு சில மாடல்கள்ல அந்த லைட்டிங் டிரைவர் வந்து ஐசிக்குள்ள இன்டகிரேட் பண்ற மாடல்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4.7 மைக்ரோ என்ட்ரி அப்படின்ற மாரி வேல்யூ போட்டிருப்பாங்க. ஒருவேளை இதனோட இண்டக்டன்ஸ் வேல்யூ லோவா இருந்தாலும், நமக்கு அந்த இடத்துல ஸ்விட்சிங் வந்து ப்ராப்பரா நடக்காததுனால, நமக்கு அந்த பேக்லைட் பிரைட்னஸ் என்ன ஆகலாம் உங்களுக்கு குறையலாம். சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது பிராக்டிகலா நம்ம என்னதான் மாத்தி பார்க்கணும், இந்த காயில தான் மாத்தி பார்க்கணும். அப்படி காயில மாத்தி அதே மாரி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, அப்ப ஸ்விட்சிங் பண்றதுக்கான இந்த ஐசில கூட பிரச்சனை இருக்கலாம்.
அப்போ ஐசி என்ன பண்ணி பார்க்கலாம், மாற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த காயில் மாற்றாமே நம்ம இதை செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா எல்சி மீட்டர்னு ஒன்று இருக்குது. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் செட்டை ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வோல்டேஜ் எவ்வளோ பூஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம லைவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ அவர் 23 வோல்டேஜ் சொன்னார். ஸோ நமக்கு எவ்வளோ வருதுன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த காயில் இஷ்யூவாங்கிறது எல்சி மீட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த எல்சி மீட்டரில் அந்த காயிலோட இண்டக்டன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம மல்டிமீட்டரில் அந்த காயில் நல்லா இருக்கா இல்லையா, அதை கண்டினியூட்டி இருக்கான்னு தான் செக் பண்ண முடியுமே தவிர அதோட இண்டக்டன்ஸ் வேல்யூ நம்மளால செக் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்டன்ஸ் மீட்டர் யூஸ் பண்ணி இந்த காயிலோட ஹென்ரி வேல்யூ செக் பண்ணி பார்த்துட்டு காயில் தான் இஷ்யூவா ஐசி தான் இஷ்யூவாங்கிறத மாற்றி பார்க்காமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம செட்டை ஆன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வோல்டேஜ் எவ்வளோ பூஸ்ட் ஆகுதுங்கிற மாதிரி பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, போர்டை வந்து பேட்டரி போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுக்கிறேன். போட்டுட்டு சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு டிஸ்பிளே ஆன் ஆகுதா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ செட் ஆன் ஆயிடுச்சு. பிரைட்னஸ் லோவாக தான் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு அந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் பூஸ்ட் ஆகுதுங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மல்டிமீட்டர் வோல்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ பிளாக் கலர் ப்ரோபை நான் கிரவுண்டில் வச்சுக்கிறேன். ரெட் கலர் ப்ரோபை கொண்டு போய் இந்த கெப்பாசிட்டி மேலே வைக்கிறேன். எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னா 42 வோல்ட் கிட்ட பூஸ்ட் ஆகுது. சரிங்களா? 42 வோல்ட் கிட்ட வருது. அப்புறம் ஏன் பிரைட்னஸ் கம்மியாக வருது? ஆனால் அவர் என்கிட்ட 23 தான் சொன்னார். பட் ஆனால் 42 கிட்ட வருது. ஸோ அதே மாதிரி டிஸ்பிளேல ஒருவேளை இப்போ பூட் ஆகிட்டு இருக்கு. உள்ளே போனதுக்கப்புறம் எவ்வளோ வோல்டேஜ் பூஸ்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸ்க்ரீன் ஸோ இப்போ மெயின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அவர் சொன்ன மாதிரி 23 தான் வருது. அதாவது இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்ட் ஆகும்போது, அதாவது செட்டை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு பூஸ்ட் ஆகிற வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 43 சம்திங், அதாவது 42 வோல்ட் கிட்ட பூஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த மெயின் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் வர வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பாருங்க நான் சார்ஜரை கழட்டிட்டு போட்டிருக்கிறேன். போடும்போது பார்த்தீங்கன்னா 23 வோல்ட் தான் வருது. ஸோ இனிஷியலாக பூஸ்ட் ஆகும்போது 42, பட் மெயின் ஸ்க்ரீன்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23 வோல்ட் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆன்ல இருக்கிற வரையும் தான். இப்போ ஸ்க்ரீன் ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சாட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வி பேட் வோல்டேஜ் என்ன ஆகுது உங்களுக்கு காட்டுது, பேட்டரி வோல்டேஜ் காட்டுது. ஸோ இப்போ எத்தனை வோல்ட்? 4.4 வோல்ட், அதாவது விபிஹெச் வோல்டேஜ் உங்களுக்கு என்ன ஆகுதுங்க காட்டுது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆனில் இருக்குது. இப்போ நான் சார்ஜரை ப்ளக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், சார்ஜரை ப்ளக்இன் பண்ணுறேன். சரிங்களா? ப்ளக்இன் பண்ணும்போது இங்கே எவ்வளோ வோல்ட் தான் வருது அப்படின்னா சேம் 23 வோல்ட் தான் வருது. சரிங்களா? ஸோ அப்போ ஒருவேளை இதனால தான் பிரைட்னஸ் கம்மியாக வருதா அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காயிலுடைய இண்டக்டன்ஸ் வேல்யூ, அதாவது செட்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காயிலோட இண்டக்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு எவ்வளோ காட்டுது அப்படின்றத பார்த்துட்டு ஒரு டிசிஷனுக்கு வரலாம். சரிங்களா? இப்போ நான் செட்டை என்ன பண்ணிக்கிறேன்னா ஆஃப் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா, இது வந்து எல்சி மீட்டர். ஓகேங்களா? எல்சி மீட்டரில் இண்டக்டன்ஸ் மோடில் நம்ம மீட்டர் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்மகிட்ட 2 ப்ரோப் இருக்குது. இப்போ இந்த 2 ப்ரோபில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காயிலை செக் பண்ணுறேன். ஓகேவா? காயிலோட 2 சைட்லையும் நான் என்ன பண்ணுறேன், அது எட்ஜஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால நான் கத்தி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? கத்தி வச்சுட்டு நான் செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக நமக்கு வந்து லைட்டிங் செக்ஷனில் போடக்கூடிய காயிலோட இண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோ ஹென்றி இருக்கணும். ஆனால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் எவ்வளோ காட்டுது அப்படின்னா 519 சம்திங் காட்டுது. அதாவது 519 மைக்ரோ ஹென்றி அப்படின்ற மாதிரி காட்டுது. சரிங்களா? அப்போது இண்டக்டன்ஸ் வேல்யூ ரொம்ப லோவாக இருக்குது. சரிங்களா? அப்போ இதனால தான் நமக்கு அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரல. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வருது. ஸோ அதனால தான் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னா, இப்போ நான் வேற ஒரு ஸ்க்ராப் போர்டு எடுக்கிறேன். சரிங்களா? வேற ஒரு ஸ்க்ராப் போர்டு இதை நகர்த்தி வச்சிடுறேன். இப்போ நான் வேற ஒரு ஸ்க்ராப் போர்டில் காட்டுறேன் பாருங்க. இப்போ இது வந்து என்னது, ரெட்மி நோட் 9 நினைக்கிறேன். இது இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னது லைட் பேக்லைட் டிரைவர் இது.
ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவர், அதாவது லைட்டிங் காயில் இருக்குது, ஒரு லைட்டிங் ஐசி இருக்குது, பக்கத்தில் லைட்டிங் டயோடு இருக்குது. சரிங்களா? அப்போ இது லைட்டிங் செக்ஷன். அப்போ இந்த இடத்துல காயில் இருக்கு இல்லையா, அப்போ இதனோட என்ட்ரி வேல்யூ எவ்வளோ காட்டுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணி பார்க்குறோம், இப்போது செக் பண்ணி காட்டுறோம் பாருங்க. எவ்வளோ காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும், 10 மைக்ரோ ஹென்ரி அப்படின்ற மாதிரி வருது. சரிங்களா? அப்போது ஒரு லைட்டிங் காயிலோடைய இண்டக்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 10 மைக்ரோ ஹென்ரி இருக்கணும். நீங்கள் ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிமேட்டிக்கில் போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் டெக்னீஷியன்ஸ் அதை நோட் பண்ணுறது இல்லை. பேக்கெட் வரல அப்படின்னா ப்ராக்டிக்கலாக வேறு லைட்டிங் செக்ஷன் வந்து காயில் எடுத்து மாற்றிடுவாங்க. பட் என்ன சொல்கிறேன்னா, தியரிட்டிக்கலாக நீங்கள் ஒரு விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி எல்சி மீட்டர்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நம்ம அந்த இண்டக்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ காட்டணுங்க அப்படின்னா ஸ்கிமேட்டிக்கில் என்ன வேல்யூ இருக்கோ அதை காட்டணும். அப்போ இது 10 மைக்ரோ ஹென்ரி. இதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அப்ப நாளைக்கு ஒரு காயில் இஷ்யூன்னா நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்கன்னா, எல்லாம் ஒரே மாரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு காயில எடுத்து அப்படியே ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. காயிலுக்கு வந்து இண்டக்டன்ஸ் இருக்கிறதுனால, அப்ப அதோட இண்டக்டன்ஸ் வேல்யூ சேமா மேட்ச் பண்ணி தான் நீங்க எடுத்து வைக்கணும். இப்ப எஸ்எம்டி காயிலா ஒரு ஸ்பீக்கர் லைன்ல வருது, ஒரு மைக் லைன்ல வருது, லோ பாஸ் ஃபில்டரா போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, காயில் ஓப்பன்னா நீங்க எடுத்து பைபாஸ் கூட பண்ணிக்கலாம். பட் இந்த மாரி இடங்கள்ல பைபாஸ் பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ற காயிலும் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் இண்டக்டன்ஸ் வேல்யூல தான் நீங்க என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிராப் போர்ட்ல இருக்கிற இந்த காயிலோட இண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோஹென்றி காட்டுது. பட் நமக்கு வந்து ஆக்சுவலா செட்ல இருக்கிற இந்த காயிலோட இண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 500 சம்திங் தான் உங்களுக்கு என்ன இருக்கு, வந்திருக்கு. சரிங்களா? பட் இந்த காயில் எப்படி ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்ப நான் முன்னாடி வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொன்னேன். காம்போ சேஞ்ச் பண்ணும்போது, ஒரிஜினல் காம்போ எடுத்துட்டு மார்க்கெட் காம்போ போடும்போது, அதில இருக்கிற அந்த லைட்டிங்கோட ஆம்பியர் ரேட்டிங் மிஸ்மேட்ச் ஆகுறதுனாலயோ, காம்போ இஷ்யூனாலயோ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த லைட்டிங் காயில் வந்து ஃபெயிலியர் ஆயிருது. அப்ப என்ன கம்பெனி தான் வரும்னா, லைட்டிங் கம்பெனி தான் வரும். ஏன்னா நானும் நெறைய அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். காம்போ சேஞ்ச் பண்ணோம். கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேக்லைட் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்ற மாரி வருவாங்க. இல்ல, காம்போ சேஞ்ச் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி பேக்கப் வரமாட்டேதுங்க, செட்டு கொஞ்சம் ஹீட் ஆகுது அப்படின்ற மாரி இஷ்யூஸ்லாம் வரும். இது நெறைய டெக்னீஷியனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அதெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். சரிங்களா? ஸோ, இப்ப இத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப காம்போ டேமேஜ் ஆகும்போது, அப்ப மார்க்கெட்ல இருக்கிற காம்போ தான் நம்ம எடுத்து வாங்கி போட போறோம். ஸோ, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது, இப்ப லைட்டிங் இஷ்யூ அப்படின்னா, அந்த காயில் தான் நெறைய என்ன ஆகுதுங்க, போகுது. சரிங்களா? ஸோ, இப்ப அந்த காயில நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு, ப்ராப்ளம் அரெஸ்ட் ஆச்சாங்கிற மாரி பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம அந்த காயில சேஞ்ச் பண்ணலாம். ஸோ, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா, பக்கத்திலேயே சிபியூ இருக்கிறதுனால ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் டேப் போட்டுக்கலாம். ஏன்னா நெறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் என்ட்ட வந்திருக்கு. என்னன்னா, லைட்டிங் கம்ப்ளைண்ட் வந்தது சார். லைட்டிங் காயில் மாத்துனேன், செட் டெட் ஆயி போச்சும்பாங்க. ஏன்னா காயில் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட் சிபியூ பக்கத்திலேயே இருக்கிறதுனால, சிபியூ வந்து கொலாப்ஸ் ஆயிருது. ஏன்னா பேஸ்ட் ஐசி தானே அப்படிங்கும்போது கொலாப்ஸ் ஆயிருது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு டேப் போட்டுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இப்ப இந்த காயில எடுத்துக்கலாம். ஸோ இப்ப காயில நம்ம எடுத்துட்டோம். அதே மாரி எந்த ஒரு காம்போனன்ட்ட வந்து நீங்க போர்ட்லருந்து ரிமூவ் பண்ற மாரி இருந்தாலும், ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நியூ காம்போனன்ட் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபேக்டரி லிட்ட எடுத்துட்டு வைங்க. ஏன்னா நெறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, இப்ப காயில நம்ம எடுத்துட்டோமா, இதுக்கடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரி லிட் கொஞ்சம் இப்ப இதுல கம்ப்ளீட்டா நமக்கு வைஃபை வந்துருச்சு. இன்கேஸ் கொஞ்சம் ஃபேக்டரி லிட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அடுத்த காயில் எடுத்து வைப்பாங்க. வைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த லெட் மெல்ட் ஆகறதுக்கு ரொம்ப டைமிங் எடுத்துக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெப்பாசிட்டி வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். இந்த கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணிட்டு வேற கெப்பாசிட்டி வைக்கிறோம். அப்படின்ற பட்சத்துல அந்த போர்ட்ல இருக்கிற அந்த ஃபேக்டரி லிட்ட நீங்க கம்ப்ளீட்டா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி நம்மளுடைய பிபிடி இருக்கும் இல்லையா? அந்த பிபிடி அதில ஃபிக்ஸ் போட்டுட்டு, அத அயான் வழியா நீங்க லெட்டா கன்வெர்ட் பண்ணி இந்த பேட்ல அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அந்த காம்பவுண்ட சேஞ்ச் பண்ணீங்க அப்டின்னா, டக்குன்னு உட்காந்துக்கும். ஸோ பக்கத்துல ஏதோ பேஸ்ட் ஐஸ் இருந்துச்சுனாலும், அது கொலாப்ஸ் ஆயிருமா அப்டின்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்து ஸ்கிராப் போர்ட்ல இருந்து ஒரு காயில ரிமூவ் பண்றேன். ஸோ ஸ்கிராப்ல இருந்து காயில எடுத்துட்டேன். இத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வொர்க்கிங் போர்டுக்கு சேஞ்ச் பண்றேன். இப்ப நான் ஃபேக்டரி லிட்ட எடுத்து நம்ம லெட் போட்டிருக்கறனால உங்களுக்கு பாருங்க, டக்குனு அந்த காயில் வந்து அந்த பாட்டம்ல இருக்கிற லெட் மெல்ட் ஆயி காயில் அழகா நகர்ந்து உட்காந்துக்கும். ரொம்ப நேரம் டைம் என்ன நிக்காது, உங்களுக்கு எடுத்துக்காது. அவ்வளோதான். காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயி போச்சு.
இதுவே நீங்கள் அந்த ஃபேக்ட்ரி லிட்டிலேயே இந்த காயில் உட்கார வைக்க நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு பக்கத்தில் சிபி இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 100% காயில் இஷ்யூவாக தான் இருக்கணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இண்டக்டன்ஸ் மீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்ததுல காயிலோட இண்டக்டன்ஸ் வேல்யூ ரொம்ப லோவாக இருந்தது. இப்போ இது வந்து நம்ம வேறு ஸ்க்ராப்லேருந்து எடுத்துருக்கிறோம். இதனுடைய வேல்யூ 10 மைக்ரோமீட்டர் இருந்தது. அப்படின்ற போது இப்போ நம்ம அதை செட்டில் போட்டு ஆட் பண்ணும்போது ப்ராப்ளம் நமக்கு அரெஸ்ட் ஆகிருக்கணும். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகேப்பா. காயில் மாற்றோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் பாருங்க, பிரைட்னஸ் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் லோ பண்ணுறேன். ஸோ பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்குது. மறுபடியும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் பிரைட்னஸ்ஸு வந்துருச்சு. அவ்வளோதான், இந்த காம்போட பிரைட்னஸே இவ்வளோ தான். ஸோ அந்த பிரைட்னஸ் என்ன ஆயிருச்சு, ரீச் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஆனால் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்ணி காட்டினேன். பிரைட்னஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் மெயின்டைன் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அட் தி சேம் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன தான் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயில் தான் ப்ராப்ளம். காயில் ஏன் பிரச்சனையாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மார்க்கெட் காம்போ போட்டதுனால அதனுடைய ஆம்பியர் ரேட்டிங் மிஸ்மேட்ச் ஆனதுனால உங்களுக்கு காயில் வந்து ஓவர் ஹீட் ஆகி அதனுடைய இண்டக்டன்ஸ் வேல்யூ ட்ராப் ஆயிருச்சு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு காயிலை மாற்றினாவே ரெடி ஆயிரும். பட் நாம் என்ன பண்ணணும்னா எல்சி மீட்டரில் அந்த காயிலோட இண்டக்டன்ஸ் வேல்யூ மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட வேல்யூ லோவாக இருக்குது அப்படிங்கும்போது காயில் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ரைட்டு, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்கிமேட்டிக் யூஸ் பண்ணி ப்ளஸ் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகாது. இன்னொன்று என்னென்னா ப்ராப்ளத்தை ஷார்ட் டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம், ரெடி பண்ணிடலாம்.